ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விண்கல் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்றும், அது 2038ஆம் ஆண்டு பூமியை தாக்கும் என்றும், அதனால் அழிவுகள் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார்கள். அதனுடைய விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்பொழுது அடுத்தடுத்து போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அதில் மிகப்பெரிய விண்கல் ஒன்று வான்வெளியிலிருந்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், அது 2038ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி அன்று அது பூமியை மோதக்கூடும் என்றும், அதனால் பெரும் அழிவுகள் ஏற்படும் என்றும், அதை தடுப்பதற்கான வழிவகைகள் இதுவரை எதுவும் முயற்சிக்கவில்லை என்றும் கூறியுள்ளது. நாசாவும் ஸ்பேஸ் மிஷன் பிளானிங் அட்வைசரி குரூப் SMAPG என்ற விண்வெளியை ஆராய்ச்சியை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பும் சேர்ந்து விண்வெளியில் எத்தகைய மாற்றங்கள் வருகிறது, அதனால் விண்வெளியில் விண்கல் நட்சத்திரங்கள் போன்றவற்றால் நமக்கு ஆபத்து இருக்கிறதா என்பதை 24 மணி நேரமும் விண்வெளியை கண்காணித்து கொண்டு அதனுடைய விளைவுகளையும், அது வருவதற்கான ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் அதை தடுப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதற்காக இந்த அமைப்பும் நாசாவும் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன. இவை ஆய்ந்து இப்போ சமீபத்தில் இத்தகைய விண்கல் ஒன்று, பெரிய விண்கல் ஒன்று பூமியை நோக்கி 2038 ஜூலை 12ஆம் தேதி வரும் என்று, அந்த மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். இது உலக நாடுகளிடையே பெரிய சிறிது அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்காவில் உள்ள மேரிலாண்டில் ஒருங்கிணைப்பு கிரக பாதுகாப்பு அமைப்பு அந்த கூட்டம், ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் இத்தகைய செய்திகளை ஆய்வுகள் நடத்தி அங்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இதுவரை மனிதர்கள் கண்டறியாத மிகப்பெரிய விண்கல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதை அங்கு உறுதியிட்டு ஆய்வு நடத்தியதாகவும் அதில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த விண்கலம் 100 முதல் 370 மீட்டர் வரை சுற்றளவு கொண்டது என்றும், அது 72% பூமியில் மோதக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்றும் கூறியுள்ளார்கள். இந்த விண்கலம் பூமியில் மோதும் பொழுது 8% அது மோதக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால், அதில் பூமியில் உள்ள மனிதர்கள் 10 லட்சம் பேர் இறப்பதற்கும், 0.004% மோதக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 1 கோடி பேருக்கு மேல் அதை இறக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்றும் ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் நாசாவில் இருந்த செய்திகள் கூறும்பொழுது, இத்தகைய விண்கல் வருவதை தடுப்பதற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளும் டெக்னாலஜி அட்வான்ஸாக இருந்து கூட அதற்கு இதுவரை அதை தடுப்பதற்கான வழிவகைகள் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அது நாசா உலக நாடுகளில் பல நாடுகள் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆராய்ச்சி நிறுவனங்களை வைத்துள்ளது. இஸ்ரோ போன்ற, இந்தியாவில் இஸ்ரோ உள்ளது. அது போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்களை கலந்து ஆய்வு கொண்டு அதை தடுப்பதற்கும் மேலும் மற்ற முயற்சிகளை எடுப்பதற்கும் இப்பொழுது நாசா அதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கு முன்பு 2022ஆம் ஆண்டு இது போன்ற பெரிய விண்கல் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அது பூமியை நெருங்குவதற்கு முன்பு பூமியிலிருந்து அது மற்றொரு விண்கலம் சிறிது அதன் மீது உராய செய்து அதனுடைய திசையை மாற்றி பூமியிலிருந்து சிறிது திசை மாறி அது வேறு இடத்துக்கு செல்லுமாறு செய்யப்பட்டுள்ளது.
அதுபோன்று அது பூமியை மோதுவதை தவிர்த்திருக்கிறார்கள். அதுபோன்று இப்பொழுது வரும் 2038 வரக்கூடிய மிகப்பெரிய விண்கல்லை தடுக்க முடியுமா என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தகைய முறையில் அதை பூமியை நெருங்காமல் மோதாமல் தடுப்பது என்பது போன்ற பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். அது போக போக தான் அந்த ஆராய்ச்சிகளுடைய விளைவாக அதை எவ்வாறு தடுப்பது என்பது போன்ற முடிவுகளை எடுக்க முடியும். இந்த 2038 அந்த விண்கல் பூமியில் மோதும் பொழுது அது USA, மெக்சிகோ, அல்ஜீரியா, ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் எகிப்து போன்ற நாடுகளில் அது நேரடியாக பாதிப்பை உண்டாக்கும் என்றும் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அது மோதுவதால் உலகம் முழுவதுமே இயற்கை பாதிப்புகளும் மற்ற பல இயற்கை இடர்பாடுகளும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். நாசாவின் இந்த செய்தியை தமிழ்நாட்டில் உள்ள மூத்த விஞ்ஞானியான டிவி வெங்கடேஸ்வரன் விக்யான் பிரச்சாரை சேர்ந்தவர். அவர் கூறும்பொழுது இது நாசாவால் தெரிவிக்கப்பட்டுள்ள செய்தி உண்மையா என்று தெரியவில்லை. அது சில நேரத்தில் நம்ம இத்தகைய இடர்பாடுகள் விண்வெளியிலிருந்து விண்கல் போன்ற நட்சத்திரங்களாலும் விண்கல்லாலும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் நம் பூமியை நோக்கி ஏற்பட்டால் வந்து கொண்டு மோத வந்தால் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை என்னென்ன செய்வது போன்ற பயிற்சி ஒத்திகைக்காக கூட இவர்கள் நாசா இத்தகைய செய்தியை வெளியிட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளார். ஆனாலும் அத்தகைய பூமியை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை தடுப்பதற்கும் மற்ற வழியிலும் சில வகைகளை செய்து அதை தடுக்கலாம் என்றும் முடியும் என்றும் அதற்கான முயற்சிகளை விஞ்ஞானிகள் மேற்கொள்வார்கள் என்றும் கூறியுள்ளார். ஆனால் கடைசியாக இந்த நாசாவினால் வெளியிடப்பட்டுள்ள செய்தி இத்தகைய நிகழ்வு 2038 நடக்குமா அல்லது அது நடக்காதா என்பது இப்பொழுது நாம் அறுதிட்டு கூற முடியாது. அவ்வாறு நடைபெற்றால் பூமிக்கு ஆபத்து வராமல் எத்தகைய இடர்பாடுகளை நீக்க எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம், எத்தகைய பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம் என்றுதான் நாசாவும் மற்ற உலக நாடுகளும் இப்பொழுதிலிருந்து அதுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள்.